இழப்புகள் என்பது உங்களால மறக்க முடியாத ஒரு இழப்புகளாக இருக்குங்க. நீங்களும் எவ்வளவோ தடவைகள் திடீர்னு ஏதாவது முடிவுகள் எடுப்பது, திடீரென்று கோவப்படுவது இது உங்களுடைய இயல்பாகவே இருக்கும். இதனால நீங்க எவ்வளவோ இழப்புகளை இழந்திருப்பீங்க. அது உங்களுக்கே தெரியும். நீங்க எப்போதுமே வேகமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. மத்தவங்க உங்கள கீழ்த்தனமாக பேசினாலோ, கோவப்படுத்துற மாரி பேசினாலோ, இல்லைன்னா உங்கள விட அவங்க வாழ்க்கையில முன்னேறினாலோ, உங்களுக்குள்ள ஒரு கோவம், ஒரு போட்டி எல்லாமே உங்களுக்குள்ள ஏற்படும். அதனால நீங்க திடீர்னு ஏதாவது ஒரு முடிவுகளை எடுப்பீங்க. அதை நீங்க ஆலோசித்து, யோசனை பண்ணி எடுக்க மாட்டீங்க. திடீரென்று அவன் எப்படி அத பண்ணலாம்? நம்மளும் அத பண்ணணும் அப்படின்னு திடீர்னு நீங்க எடுத்துருவீங்க. ஆனா அத நினைச்சு நீங்க பின்னாடி ஒரு நாள் வருத்தப்படுவீங்க. அந்த திடீர் முடிவால் நம்ம அதை எடுக்காம இருந்தோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை எப்படி போயிருக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே இந்த அளவு யோசித்துக் கொள்வீங்க. இப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்கங்க. ஆனா அந்த ஒரு நாள் எடுத்த அந்த திடீர் முடிவால் உங்களுடைய வாழ்க்கையை எதிர்பாராத விதமாக மாற்றியிருக்கும். எவ்வளவோ முன்னோக்கி போய்கிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில பின்னோக்கி தள்ளியிருக்கும். ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கும். அதையெல்லாம் நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க புலம்பாத நாட்கள் இருக்காது. வேலை விட்டு சென்ற அந்த ஒரே ஒரு நிமிடம் உங்களுக்கு சுதந்திரமாக தோன்றி இருந்தாலும், ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்க போறீங்க வெளியூருக்கோ, இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த வேலைக்கு போறீங்க. அந்த ஒரு வேலைய உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி உதறி விட்டு வாரீங்க. அப்படி வரும்பொழுது அந்த ஒரு நிமிடம் உங்களுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். எதையும் நம்முடைய வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாரி உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்பட்டாலும், சில நாட்களில் அது மிகப்பெரிய ஒரு இழப்பாக மாறும். அடுத்த வேலைக்கு போனோம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில கடினமா இருக்கும். அடுத்து என்ன வேலைக்கு போகலாம், எப்படிப்பட்ட வேலைக்கு போகலாம், எவ்வளவு சம்பளம் வரும் அப்படின்னு யோசித்து அடுத்த வேலைக்கு உங்களால போக முடியாமல் பிரச்சனைகள் மட்டுமே உங்களுக்குள்ள உருவாகி கொண்டே இருக்கும். அதனால இழப்புகளும் உங்களுடைய வீட்டுக்குள்ள அதிகமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க ஏன் வேலைக்கு போல, என்ன வேலைக்கு போக போற அப்படின்னு உங்க வீட்டுல இருக்கிறவங்க உறவினர்கள் அனைவரும் கேட்டு உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா ஆழ்த்தி கொண்டே இருப்பாங்க. பணத்திலும் சரி, மனதிலும் சரி ஒரு பெரிய வெற்றிடமும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக ஆரம்பிக்கும். நீங்க நம்பிய விஷயம் கூட உடைந்து போனது போல ஒரு வழியும் உங்களுடைய மனதிற்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். இதனால என்ன செய்வது என்று தெரியாம நீங்க யோசனை பண்ணி கொண்டிருப்பீங்க. நான் சற்று பொறுத்திருந்து அந்த ஒரு முடிவை எடுத்திருந்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி தினமும் உங்களை துன்புறுத்தி கொண்டே இருக்குங்க. அந்த ஒரு முடிவின் ஒரு வழி உங்களுடைய உள்ளத்திலும் இன்னமும் ஒரு காயமாகவே இருக்கும். இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுடைய திடீர் முடிவால் ஏற்பட்ட இழப்புகள், அதே மாதிரி உங்களுடைய திடீர் முடிவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன தெரியுமா? வேலை இழப்பு, திடீர்னு வருமானம் கூட நின்றிருக்கும். என்ன செய்வது அப்படின்னு கூட தெரியாம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கும். குடும்பத்துல அழுத்தம் ஏற்பட்டிருக்கும். ஏன் இப்படி செய்தா என்ற ஒரு கேள்விகள் உங்களை சுத்தி சுத்தி கேட்க ஆரம்பிக்கும். மன அழுத்தம் தன்னம்பிக்கையை உங்களுக்குள்ள குறைக்க வைக்கும். நண்பர்கள் அனைவரும் விலகி விடுவாங்க. ஆதரவு என்பது இல்லாமலே போய்விடும். எதிர்கால குழப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். எந்த பாதை சரி என்று தெரியாத ஒரு நிலைமை உங்களுக்குள்ள ஏற்படும். இந்த மாதிரியான 5 பிரச்சனைகளும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு கட்டத்துல முற்றிலும் குழப்பமாக மாத்தி கொண்டே இருக்குங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருந்திருக்கும். வேலை மாற்றங்கள்ல ஏற்பட்ட குழப்பங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? நீங்க வேலை மாற்றம் செய்த ஒவ்வொரு முறையும் இதுதான் சரியானது என்று நீங்க நினைத்திருப்பீங்க. ஒவ்வொரு வேலையில இருந்து மற்றொரு வேலைக்கு போகும் பொழுது, நான் பிடித்த ஒரு இடத்திற்கு வந்துட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஆசையும், ஒரு கனவும் நிச்சயமா இருந்திருக்கும். ஆனா புதிய இடத்துல பழக முடியாத ஒரு சூழல் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாகி இருக்கும். உங்களின் திறமைகள் கூட மதிக்காத மேலாளர்களும், பெரிய பெரிய நபர்களும் நிச்சயமாக இருந்திருப்பாங்க. நீங்க கத்துக்கொண்டது ஒண்ணாக இருக்கும். ஆனா இங்க வந்து நீங்க பார்க்கக்கூடிய வேலை மற்றொன்றாக இருக்கும். உங்களுடைய திறமைகளை கூட யாரும் கவனம் கூட செலுத்த மாட்டாங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை சூழல் உங்களுக்கு நிச்சயமாக அமைந்திருக்கும். இவையெல்லாம் சேர்ந்து உங்களை உள்ளுக்குள்ள உடைத்து கொண்டே இருக்கும். ஒரு நேரத்துல நான் சரியான முடிவு தான் எடுக்கிறேனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் மீது உங்களுக்கே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை இதுவரைக்கும் கொடுத்து கொண்டே இருக்குங்க. வேலை மாற்றத்தால் ஏற்பட்ட 3 காரணங்கள் என்ன தெரியுமா? மதிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இல்லாம போயிருக்கும். உங்களுடைய குடும்பமா இருக்கட்டும், காதல் உறவாக இருக்கட்டும், திருமண உறவாக இருக்கட்டும், அனைத்திலும் சுத்தி உள்ளவங்க அனைவருமே உங்களுக்குள்ள முன்னாடி இருந்த மதிப்புக்கும் இப்ப கொடுக்கின்ற மதிப்புக்கும் வித்தியாசம் இருக்கும். அவர்கள் அனைவருமே மதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. பேச்சு கூட சரியாக பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். சம்பள திருப்தி உங்களுடைய குடும்பத்துக்குள் இல்லாமல் இருக்கும். என்னடா வயது இப்படி ஆயிட்டு இருந்தாலும் சம்பளம் அப்படிங்கிறத வீட்டுல கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரியான மனக்கவலைகள் உங்களுடைய வீட்டிற்குள் நிச்சயமாக தோன்றும். ஆனா அது உங்களுக்கு தெரியுதோ தெரியவில்லையோ அது 2வது பட்சம். இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய உறவினர்களும் இந்த மாதிரி ஒரு பேச்சை நிச்சயமா கூறுவாங்க. மனநிறைவு இல்லாத ஒரு சூழல் இது உங்களுக்குள்ளேயே நிச்சயமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை இப்படியே போயிருமா? உங்களுடைய பெற்றோர்களும் இப்படித்தான் நினைப்பாங்க. நமக்கு நம்முடைய மகன், மகளோ
நல்ல ஒரு வேலைக்கு போவா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து படிக்க வச்சோம். ஆனா இவன் இப்படி இருக்கிறதுக்கு நம்ம படிக்க வைத்தோம், செலவு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையாங்கிறத நிச்சயமா நீங்க கூறணும். இதே மாதிரி உங்களுடைய காதல் வாழ்க்கையில காதல் ஏமாற்றத்தின் தாக்கம், காதல் வாழ்க்கையில ஆண்களோ பெண்களோ இருவராலும் இந்த ஏமாற்றங்கள் நிச்சயமா இந்த மேசம் ராசி வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். நீங்க ஒருத்தவங்களை முழு மனதுடன் காதலிச்சிருப்பீங்க. அவங்களுக்காக நீங்கள் உங்களையே மாத்தி கொண்டிருப்பீங்க. உங்களுடைய பெற்றோர்கள் கூறி கேட்காத விஷயங்களை கூட உங்களுடைய காதல் வாழ்க்கையில காதலியோ காதலனோ சொன்னவுடன் நீங்கள் அதனை எல்லாம் அவங்களுக்காக நீதான் என் உலகம் அப்படின்னு அனைத்தையுமே நீங்க மாத்தி வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நிச்சயமா இருக்கும். ஆனா ஒரு நாள் அவங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்து திடீரென்று விலகி இருப்பாங்க. அந்த ஒரு வழி யார்கிட்டையும் உங்களால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வழி போல தோன்றும். இரவில் தூங்க முடியாத அழுத நாட்கள் கூட நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். மனதில் 1000 கேள்விகள் எழும். நான் என்ன தவறு செஞ்சேன், என் மேலதான் எல்லா தவறுமா அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுடைய மனதை நீங்களே காயப்படுத்திக் கொள்வீங்க. இதனால உங்களுக்குள்ள நீங்களே குறை கூறிய தருணங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு காதல் தோல்வி உங்களுடைய மனதை மிகவும் உடைத்திருக்கும். ஆனா அந்த காதல் தோல்வி ஏன் ஏற்பட்டதுன்னு காரணம் கூட உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில தூக்கம் இல்லாம போயிருக்கும், மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கும், உணவு சாப்பிட விருப்பம் இல்லாத ஒரு சூழல் உருவாகியிருக்கும், தனிமை உணர்வு உருவாகியிருக்கும், வாழ்க்கை மீது ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்திருக்கதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா, இனிமே நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய உங்களுடைய அதிபதி 3 மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகிறார். முதலாவதாக புதிய ஒரு வாய்ப்பை உங்களுக்குன்னு ஏற்படுத்த போகிறார். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு வேலை உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு வேலையால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். அது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு போகுங்க. மனதில் ஒரு அமைதியும் உருவாகும். பழைய வழி உங்களுக்கு மெதுவாக மறையும். பழைய வழிகள் எல்லாம் மறந்து உங்களுடைய வாழ்க்கையில புதிய புதிய மாற்றங்களையும் புதிய புதிய ஐடியாக்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். பணவரவு நிதி நிலைமையில ஒரு சீரானது உங்களுக்குள்ள உண்டாகும். இதுவரைக்கும் இருந்த பண கஷ்டங்கள் அனைத்துமே சரியாகி இந்த ஒரு நேரத்துல பணத்தினால் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் போதுமான அளவுக்கு ஒரு முடிவானது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட இடத்திற்கு உங்களுடைய அதிபதி உங்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டி கொடுப்பார். அடுத்ததாக உங்களுக்குன்னு வரக்கூடிய 3 அதிர்ஷ்டங்கள், அதுவும் உங்களுடைய அதிபதி உங்களுக்குன்னு ஏற்படுத்தி வைக்கக்கூடிய 3 விதமான அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத ஒரு பணவரவை உங்களுக்குன்னு ஏற்படுத்தி கொடுப்பார். இது வரைக்கும் உங்களுக்குன்னு இருந்த ஒரு சூழல் அனைத்துமே மாறி இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கான ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்குன்னு தூக்கி வைக்க போகிறார். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமா உருவாகும். புதிய உறவு அல்லது புதிய நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. இதுவரைக்கும் உங்களை சுற்றி கெட்ட மனிதர்கள் மட்டுமே இருந்தாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் நல்ல மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க. தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாத்தியும் கொடுப்பாங்க. தொழிலில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்குன்னு கிடைக்கும். அந்த ஒரு முன்னேற்றத்தால் அதை நீங்கள் பிடித்து கொண்டு வாழ்க்கையில முன்னேறினீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பாதை நிச்சயமாக பிறக்குங்க. மறைந்திருந்த திறமை இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படும். ஒரு நாள் திடீரென்று நீங்கள் உங்களுக்கே தெரியாத ஒரு திறமையை கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்கு, நீங்க எந்த வழியில போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த வேலை மூலமாக போகும் என்பதை உங்களுக்குள்ள நீங்களே அறிய ஆரம்பிப்பீங்க. அறிஞ்சு அந்த அறியக்கூடிய ஒரு நாள் இந்த ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். அறிந்ததுக்கு அப்புறமா அதை நீங்க எப்படி உங்களுடைய வாழ்க்கையில எப்படி நீங்க கொண்டு வரணும், இதுவே உங்களுடைய வாழ்க்கை திருப்பு முனையாக இருக்கும். இதுவே எனக்கு ஏத்த வேலை அப்படிங்கிறதையும் நீங்க உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு அதற்கான ஐடியா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்தே தீரும். இதனால கிடைக்கக்கூடிய 3 நன்மைகள் என்ன தெரியுமா? தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள உயரும். மற்றவங்களுடைய பாராட்டுகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் எனக்கு சரியான பாதை என்பதை முடிவு பண்ணுவீங்க. புதிய புதிய வாய்ப்புகளும் அதன் மூலம் உங்களை தேடி வரும். சமூகத்தில் மதிப்பு ஏற்படும். முன்பு உங்களை லேசாக எடுத்துக்கொண்டவங்க கூட இனிமேல் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய மாற்றத்தை அவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். ஒரு பெரிய வாய்ப்பு கூட உங்களை தேடி வரும். உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியதாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுடைய குடும்பத்திற்கும் ஒரு பெருமையை நிச்சயமாக சேர்த்தும் கொடுக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். பயங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறையும். நீங்க மனதிற்குள் வைத்திருந்த பயங்கள் அனைத்தும் இப்போது மெதுவாக மறைந்து தைரியம் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். தடை செஞ்சவங்க கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க.
உங்களை தடுத்து நிறுத்தியவங்க தானாகவே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகுவாங்க. நீங்க முன்னேற வேண்டிய ஒரு பாதை இப்போது உங்களுக்கு கிடைத்துவிடும். இனிமே நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஐடியா உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் காத்திருந்து பாருங்கள். மெதுவாகத்தான் நடக்கும், எதுவும் உடனே நடக்காது. உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். திடீரென்று விலகி இருப்பாங்க. அந்த ஒரு வலி யார்கிட்டையும் உங்களால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வலி போல தோன்றும். இரவில் தூங்க முடியாத அழுத நாட்கள் கூட நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். மனதில் 1000 கேள்விகள் எழும். நான் என்ன தவறு செஞ்சேன், என் மேலதான் எல்லா தவறுமா அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுடைய மனதை நீங்களே காயப்படுத்திக் கொள்வீங்க. இதனால உங்களுக்குள்ள நீங்களே குறை கூறிய தருணங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு காதல் தோல்வி உங்களுடைய மனதை மிகவும் உடைத்திருக்கும். ஆனா அந்த காதல் தோல்வி ஏன் ஏற்பட்டதுன்னு காரணம் கூட உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில தூக்கம் இல்லாம போயிருக்கும், மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கும், உணவு சாப்பிட விருப்பம் இல்லாத ஒரு சூழல் உருவாகி இருக்கும், தனிமை உணர்வு உருவாகி இருக்கும், வாழ்க்கை மீது ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்திருக்கதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா, இனிமே நடக்க போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய உங்களுடைய அதிபதி 3 மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகிறார். முதலாவதாக புதிய ஒரு வாய்ப்பை உங்களுக்குன்னு ஏற்படுத்த போகிறார். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு வேலை உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு வேலையால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். அது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு போகுங்க. மனதில் ஒரு அமைதியும் உருவாகும். பழைய வழி உங்களுக்கு மெதுவாக மறையும். பழைய வழிகள் எல்லாம் மறந்து உங்களுடைய வாழ்க்கையில புதிய புதிய மாற்றங்களையும் புதிய புதிய ஐடியாக்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். பணவரவு நிதி நிலைமையில ஒரு சீரானது உங்களுக்குள்ள உண்டாகும். இதுவரைக்கும் இருந்த பண கஷ்டங்கள் அனைத்துமே சரியாகி இந்த ஒரு நேரத்துல பணத்தினால் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் போதுமான அளவுக்கு ஒரு முடிவானது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட இடத்திற்கு உங்களுடைய அதிபதி உங்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டி கொடுப்பார். அடுத்ததாக உங்களுக்குன்னு வரக்கூடிய 3 அதிர்ஷ்டங்கள், அதுவும் உங்களுடைய அதிபதி உங்களுக்குன்னு ஏற்படுத்தி வைக்கக்கூடிய 3 விதமான அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத ஒரு பணவரவை உங்களுக்குன்னு ஏற்படுத்தி கொடுப்பார். இது வரைக்கும் உங்களுக்குன்னு இருந்த ஒரு சூழல் அனைத்துமே மாறி இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கான ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்குன்னு தூக்கி வைக்க போகிறார். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமா உருவாகும். புதிய உறவு அல்லது புதிய நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. இதுவரைக்கும் உங்களை சுற்றி கெட்ட மனிதர்கள் மட்டுமே இருந்தாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் நல்ல மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க. தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாத்தியும் கொடுப்பாங்க. தொழிலில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்குன்னு கிடைக்கும். அந்த ஒரு முன்னேற்றத்தால் அதை நீங்கள் பிடித்து கொண்டு வாழ்க்கையில முன்னேறினீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பாதை நிச்சயமாக பிறக்குங்க. மறைந்திருந்த திறமை இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படும். ஒரு நாள் திடீரென்று நீங்கள் உங்களுக்கே தெரியாத ஒரு திறமையை கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்கு, நீங்க எந்த வழியில போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த வேலை மூலமாக போகும் என்பதை உங்களுக்குள்ள நீங்களே அறிய ஆரம்பிப்பீங்க. அறிஞ்சு அந்த அறியக்கூடிய ஒரு நாள் இந்த ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். அறிந்ததுக்கு அப்புறமா அதை நீங்க எப்படி உங்களுடைய வாழ்க்கையில எப்படி நீங்க கொண்டு வரணும், இதுவே உங்களுடைய வாழ்க்கை திருப்பு முனையாக இருக்கும். இதுவே எனக்கு ஏத்த வேலை அப்படிங்கிறதையும் நீங்க உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு அதற்கான ஐடியா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்தே தீரும். இதனால கிடைக்கக்கூடிய 3 நன்மைகள் என்ன தெரியுமா? தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள உயரும். மற்றவங்களுடைய பாராட்டுகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் எனக்கு சரியான பாதை என்பதை முடிவு பண்ணுவீங்க. புதிய புதிய வாய்ப்புகளும் அதன் மூலம் உங்களை தேடி வரும். சமூகத்தில் மதிப்பு ஏற்படும். முன்பு உங்களை லேசாக எடுத்துக்கொண்டவங்க கூட இனிமேல் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய மாற்றத்தை அவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். ஒரு பெரிய வாய்ப்பு கூட உங்களை தேடி வரும். உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியதாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுடைய குடும்பத்திற்கும் ஒரு பெருமையை நிச்சயமாக சேர்த்தும் கொடுக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். பயங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறையும். நீங்க மனதிற்குள் வைத்திருந்த பயங்கள் அனைத்தும் இப்போது மெதுவாக மறைந்து தைரியம் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். தடை செஞ்சவங்க கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. உங்களை தடுத்து நிறுத்தியவங்க தானாகவே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகுவாங்க. நீங்க முன்னேற வேண்டிய ஒரு பாதை இப்போது உங்களுக்கு கிடைத்துவிடும். இனிமே நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஐடியா உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் காத்திருந்து பாருங்கள்.